ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோங்க. கல்யாண வீடுகளில் போடுற அதே டேஸ்ட்டில் சூப்பராக உருளைக்கிழங்கு போண்டா பண்ண போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. டீ கூட அவ்வளோ அருமையான காம்பினேஷன். சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த உருளைக்கிழங்கு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துட்டு, இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முதல்ல ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்தாமல் முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுக்கணும். முதல்ல தண்ணி எடுத்தோன்னே ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கலந்துக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அடித்து விடணும். ஒரே பக்கமாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இட்லி மாவு பக்குவத்தில் இருக்கணும். இந்த அளவு மாவுக்கு கரெக்டாக 10 போண்டா வரும். இப்போ மாவு கலந்து வச்சாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துட்டு, கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு, இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு உடைச்ச உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பருப்பு நல்லா கலர் மாறி வரணும். பருப்பு பொன்னிறமாக வரும்போதே இப்போ இது கூட 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வதக்கி விட்டுட்டு இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எப்போவுமே இந்த மசால் போண்டாக்கு 1 வெங்காயம் எடுத்தோம்னா 2 உருளைக்கிழங்கு, வெங்காயம் எவ்வளோ எடுக்கணுமோ அதில் டபுளாக உருளைக்கிழங்கு எடுத்துட்டோம்னா டேஸ்ட்டு கரெக்டாக வரும். இப்போ இதில் தண்ணியெல்லாம் சேர்த்துடக்கூடாது. அப்படியே சும்மா நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணி சேர்த்தினோம்னா உருண்டை பிடிக்க வராமல் போயிடும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 2ஐயும் நல்லா கலந்து விட்டுறணும். அடுப்பு சிம்லையே இருக்கட்டும். சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விடணும். பாருங்கள், ஸ்டஃபிங் அருமையாக வருது. அப்படியே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே அப்படியே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி தடையும் சேர்த்துனதுக்கப்புறமா இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறணும். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினோடனே இதை நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்து இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் தான் உருட்டுறேன். ஏன்னா இதுக்கு மேலே மாவு வரும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்துடும். பாருங்கள், இந்த சைஸில் ஸ்டஃபிங் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இதில் இருக்கிற எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக அப்படியே உருட்டி எடுத்துக்கணும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இதே அளவில் எல்லாத்தையும் போட்டு அப்படியே இந்த போண்டா செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக வரும். பாருங்கள், எல்லாத்தையும் அப்படியே உருண்டை எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மாவு முதல் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் இந்த உருண்டையெல்லாம் போட்டு அப்படியே நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். மசாலா உருண்டை உடஞ்சிடக்கூடாது. அப்படியே மெதுவாக வச்சு மாவில் அப்படியே லேசாக ஒரு தடவை போட்டு அது மேலே பாருங்கள் இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த பக்கம் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஒன்றா எடுத்து இந்த மாதிரி போட வேண்டியது தான். எண்ணெய் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா காய்ச்சிக்கணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை அப்படியே காய்ச்சிட்டோம்னா மேலே அப்படியே சீக்கிரமாக கருப்பாயிரும். இதை அப்படியே பொறுமையாக பாருங்கள், 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். நல்லா அப்படியே திருப்பி விட்டு 2 பக்கம் பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும்.
நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அருமையாக இருக்குது பாருங்கள். கலர் பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு. இது அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் சட்னி இதுக்கு அருமையான காம்பினேஷன், இல்லை டொமேட்டோ சாஸோ கெச்சப்போ எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். நல்லா அருமையாக டேஸ்டியான இந்த உருளைக்கிழங்கு மசால் போண்டாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.